ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிப் பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி மாவை எப்படி மிக்சியில் பிசையலான்னு பார்க்கலாம். கைப்படாமல் சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க. மிக்சி ஜாரில் சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றினா போதும். ஸ்பூனை திருப்பி வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரை மூடிடலாம். மூடி மிக்சியில் வச்சு அரைச்சிடலாம். தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி 1 நிமிஷம் அரைச்சி நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி அதிகமாச்சுன்னா சப்பாத்தி மாவு கொஞ்சம் சேர்த்து இன்னும் ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இப்போது மிக்சியில் இருக்க மாவெல்லாம் சேர்த்து ஒன்றா நம்ம பிசைஞ்சோன்னா சப்பாத்தி மாவு ரெடி. கைப்படாமல் சாஃப்டான சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.